ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹிகினாசி ஸ்ட்ராட்டஜி ப்ளஸ் 200 எம்ஐ 50 எம்ஐ வச்சு நம்ம ஸ்ட்ராட்டஜியில் எப்படி என்ட்ரி எடுக்கிறது, எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டார்கெட்டுக்கு நான் அதை வைக்கலாம், ஆனால் இதை வச்சு டார்கெட் வைக்கலாம். டார்கெட்டுக்கு நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணி அதை வச்சு தான் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். டார்கெட்டை இந்த வீடியோ நான் சொல்லலை, ஏன்னா வீடியோ லென்த்தாக போயிடும். அதனால் உங்களுக்கு பேசிக்காக பை என்ட்ரியும் செல் என்ட்ரியும் எப்படி எடுக்கிறதுன்னு இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இப்போ இந்த சார்ட் காட்டுறேன் இல்லைங்களா. இந்த சார்ட்டில் ரெட் கலர் லைன் 200 எம்ஐ லைன், சரிங்களா. க்ரீன் கலர் 50 எம்ஐ லைன், சரிங்களா. இப்போது மார்க்கெட்டு 200 எம்ஐக்கு மேலே க்ரீன் கலர் லைன், அதாவது 50 லைன் இருந்தால் பை என்ட்ரிக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதே 200 எம்ஐக்கு கீழே க்ரீன் கலர், அதாவது 50 எம்ஐ கீழே இருந்தால் செல் என்ட்ரிக்கு மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், சரிங்களா. இது ஃபஸ்ட்டு என்ட்ரி. அடுத்து நம்ம பையிங் செட்டப் நான் இப்போ சொல்கிறேன். பையிங் செட்டப் ஹிக்கினாசி கேண்டில் யூஸ் பண்ணுறோம். ஹிக்கினாசி கேண்டில் ஃப்ளாட்டாக இருக்கணும், அதாவது பை என்ட்ரின்னு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கேண்டிலுக்கு நேராக இருக்க பாருங்கள், அது மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கணும். அது எப்படி என்ட்ரி எடுக்கிறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ரெட் கலரில் இருக்கிற இஎம்ஐ 200 எம்ஐ, க்ரீன் கலரில் இருக்கிறது 50 எம்ஐ, சரிங்களா. இப்போது இஎம்ஐ பாருங்கள் 200க்கு மேலே தான் இருக்குது க்ரீன் கலரு. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், பை என்ட்ரி எடுத்துக்கலாம், சரிங்களா. இப்போது எப்படி என்ட்ரி எடுக்கிறதுன்னு மட்டும் இப்போ சொல்கிறேன். மார்க்கெட் இப்போ மேலேருந்து கீழேயும் கீழேருந்து மேலேயும் வரும், சரிங்களா. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 50 எம்ஐக்கு மேலே, அதாவது மேலேயோ கீழே ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ணும் பாருங்கள். அது மாதிரி ஃபஸ்ட்டு கிராஸ் பண்ணும். கீழேருந்தோ கிராஸ் பண்ணலாம், இல்லை மேலேருந்து கூட கிராஸ் பண்ணலாம், எப்படினாலும் கிராஸ் பண்ணலாம். அது நமக்கு மேட்ரு கிடையாது, சரிங்களா. இப்போது மார்க்கெட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு கேண்டில் பாருங்கள், ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கலாம். அந்த கேண்டில் பாருங்கள் டச் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடியும் நமக்கு டச் ஆகிருக்கு. நம்ம டச் ஆகிட்டு அடுத்த கேண்டில் அந்த க்ரீன் கலர் இஎம்ஐ இருக்கு இல்லையா, டிஎம்ஐ, அது அந்த கேண்டிலை விக்கு விடாமல் இருக்கணும், அதாவது டச் பண்ணாமல் இருக்கணும். அப்போ தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம், பை என்ட்ரி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம், சரிங்களா. அது டச் ஆகாமல் இருக்கணும். ஃபஸ்ட்டு டச் ஆகிருக்கணும். அடுத்த கேண்டில் அந்த 50 எம்ஐ லைனை டச் ஆகாமல் இருக்கணும். அதுக்கு அடுத்த கேண்டில், அதாவது டச் ஆகாமல் இருக்குது பாருங்கள், அதுக்கு அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகிறத நம்ம பை என்ட்ரி எடுத்துக்கலாம். அதுக்கு கீழே ஃபுல் பேக் ஒன்று கொடுத்துருப்போம், அதை நம்ம ஸ்டாப் லாஸ். இப்போ பாருங்கள், கீழே ஸ்டாப் லாஸ்ன்னு பண்ணியிருக்கோன்னா அது நமக்கு ஸ்டாப் லாஸ். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு லைனு டச் ஆகிருக்கு, அதுக்கு அடுத்தும் டச் ஆகிருக்கு, விட்டுட்டேன். அதுக்கு அடுத்து பாருங்கள், மூணாவது கேண்டில் என்ன ஆயிருக்கு, அதாவது டச் ஆகலை. அதுக்கு அடுத்த அந்த பை என்ட்ரின்னு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதில் நம்ம பை என்ட்ரி எடுத்துடலாம். கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும், சரிங்களா. இது பை செட்டப்பு. அடுத்து நான் செல்லிங் செட்டப்புக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இதை 200 இஎம்ஐக்கு கீழே வந்தாலும் நம்ம செல் என்ட்ரி எடுக்கலாம். அதை நம்ம எப்படின்னு இப்போ இந்த செட்டப்பில் சொல்கிறேன், சரிங்களா. அதுக்கு முன்னாடி பாருங்கள், மார்க்கெட்டு இது 200 எம்ஐ ரெட் கலரில் இருக்கிறது, க்ரீன் கலரில் இருக்கிறது 50 எம்ஐ, சரிங்களா. இப்போது 200 எம்ஐக்கு கீழே ஹிக்கினாசி கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த கேண்டில் ஸ்டோஜின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது கிராஸ் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி நிறைய கிராஸ் ஆகிருக்கு, அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும், சரிங்களா. இப்போது இந்த இடம் டச் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்த கேண்டில் பாருங்கள், அந்த ரெட் கலர் 200 எம்ஐ டச் பண்ணலை. அதுக்கு அடுத்த மூணாவது கேண்டில் என்ட்ரி நம்ம என்ன பண்ணலாம், எடுக்கலாம், செல் என்ட்ரி எடுக்கணும். ஏன்னா கீழே தானே வருது, அந்த 200 எம்ஐக்கு கீழே இருக்குது. அப்போ நம்ம செல் என்ட்ரிக்கு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இதே 200 அதுக்கு அடுத்து 50 எம்ஐக்கு டச் பண்ணிவிட்டு கீழே வரும், அப்பயும் நம்ம என்ட்ரி எடுக்கலாம், சரிங்களா. அதுவும் ஸ்டாப் லாஸ் பாருங்கள், மேலே ஒரு ஃபுல் பேக் கொடுத்துருக்கானா, அது நம்ம என்ன பண்ணிக்கணும், ஸ்டாப் லாஸாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதுதான் நம்மளுடைய ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. டார்கெட் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது இன்னும் நான் வீடியோவில் வர சொல்கிறேன், அப்போ தான் புரியும். இந்த வீடியோ லென்த்தாக இருக்குது, அதனால் இந்த பை செட்டப்பு செல் செட்டப் மட்டும் புரியுதான்னு பாருங்கள். நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ இதே தான் காம்பினேஷன் பண்ணி சொல்ல போகிறோம். நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.